ரைட். ஸோ நீட் ஃபிசிக்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் ஒன் ஷார்ட் லெக்சர்ல நம்ம இருக்கோம். லாஸ் ஆஃப் மோஷன் இதுல 3 லா படிச்சாலே லெசன் முடிஞ்சிரும். லாஸ் ஆஃப் மோஷன் இந்த லெசனோட ஹீரோ யார் அப்படின்னா முழுக்க முழுக்க ஃபோர்ஸ் தான். சார் ஃபோர்ஸா எங்களுக்கு தெரியும், எம்ஏன்னு நாங்க படிச்சிருக்கோம். இதோட யூனிட் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2. இல்ல சிம்பிளா சொன்னா நியூட்டன்ஸ். நியூட்டன் இது எஸ்ஐ யூனிட்டா இருக்கலாம். சிஜிஎஸ் யூனிட் வேணும்னா டைன்னு எழுதணும். ஒரு நியூட்டனுக்கும் டைனுக்கும் என்ன ரிலேஷன் கேட்டா அதுவும் நீங்க படிச்சிருப்பீங்க. தெரியலனா இப்ப தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நியூட்டன் 10⁵ டைனா இருக்கலாம். ஒரு டைனு 10⁻⁻5 நியூட்டனா இருக்கலாம். ரைட்டா? ஸோ சிஜிஎஸ் யூனிட்டையும் தெரிஞ்சுக்கணும், எஸ்ஐ யூனிட்டையும் தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? இந்த லெசன் ஃபுல்லா நீ படிக்க போறது ஃபோர்ஸ்ன்ற ஒரு ஆளை பத்தி தான் படிக்க போற. ஃபோர்ஸ்னாலே ஒன்று புஷ்ஷு இல்லைன்னா புல்லு. கதவுல எழுதியிருந்துக்கும் பொழுது தான் எனக்கு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். சாதாரணமா போனா ஒன்று தள்ளி விட்டு போனா வெளில போயிடும், இல்லைன்னா இழுத்தா வெளில வந்துடும். பட் இந்த புஷ்ஷு புல்லுன்னு வரும்போது தான் எது தள்ளுறது எது இழுக்கிறதுன்னு தெரியாம ஒரு சில நாட்கள்ல குழம்பி போய் தப்பு பண்ண வேண்டியதா இருக்கும். சிம்பிளா ஃபோர்ஸ்னா என்னடான்னு கேட்டா புஷ்ஷு சார், இல்லைன்னா புல்லு. முடிஞ்சிடுச்சா? ரைட். ஸோ ஒரு நியூட்டன் 10⁵ டைனு, ஒரு டைன் 10⁻⁻5 நியூட்டன்னு கவனமா கத்துக்கணும். ரைட். அங்கிருந்து நம்ம போக போற இடம் 3 லா பத்தி பேச போறோம். நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா பத்தி பேசணும், நியூட்டனோட செகண்ட் லா பத்தி பேசணும், நியூட்டனோட தேர்ட் லா பத்தி பேசணும். இதை 3த்தையும் முடிச்சிட்டோம்னா இந்த லெசன் ஆல்மோஸ்ட் டன், முடிஞ்சுது. அதோட அப்ளிகேஷன் மட்டும்தான். நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா. சார் ஃபர்ஸ்ட் லா எதை பத்தி பேசுது? நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா கண்டிப்பா அந்த லாவோட பேரு லா ஆஃப் இனர்ஷியா. லா ஆஃப் இனர்ஷியா. இனர்ஷியானா என்னன்னு தெரியுமா? இனர்ஷியானா டு அப்போஸ்னு அர்த்தம், இல்லைன்னா டு ரெசிஸ்ட். டு அப்போஸ் அப்படி இல்லைன்னா ரெசிஸ்ட். இப்ப நல்லா யோசிச்சு பாரு. நீ ஒரு சின்ன கல் எடுத்து கையில வச்சுக்கிட்டு தூக்கி போடுறான்னா ரொம்ப தூரம் தூக்கி போடுவீங்க. ஏன்னா அதோட மாஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ரைட்டா? மாஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அதே மாதிரி தூக்கி போடும் பொழுது பெரிய பாடியை தூக்கி போடுறீங்க. ஸோ மாஸ் ரொம்ப ஹெவியா இருக்கு அப்படின்னா ரொம்ப தூரம் போய் விழாது, இங்கேயே விழுந்துரும். சரி, என்ன சொல்ல வரீங்க? கம்மியான மாஸ் இருந்தா இனர்ஷியா கம்மியா இருக்கும், அதிகமான மாஸ் இருந்தா இனர்ஷியா அதிகமா இருக்கும். அப்போ இந்த லைனை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனர்ஷியாவை நம்ம முடிச்சிடலாம். மோர் மாஸ் இட் ஹாஸ் a more inertia. மோர் மாஸ் இருக்கும் பொழுது மோர் இனர்ஷியா, அதிகமான ரெசிஸ்ட் இருக்கும். நல்லா யோசிச்சு பாரு. ஏற்கனவே சொன்னதுதான். ரொம்ப சின்ன கல்லா இருந்தா ரொம்ப தூரம் போய் விடும்னா என்ன அர்த்தம்? இனர்ஷியா கம்மியா இருக்குன்னு அர்த்தம், ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருந்தா ரொம்ப தூரமா போய் விழும். லெஸ் இனர்ஷியா, லெஸ் மாஸ் லெஸ் இனர்ஷியா, மோர் மாஸ் மோர் இனர்ஷியா. கரெக்டா? இப்படி சொல்லக்கூடாது, இருந்தாலும் உங்களோட புரிதலுக்காக சொல்றேன். இப்போ ஒரு ரன்னிங் ரேஸ் வைக்கிறோம் அப்படின்னா லீனா இருக்கிறவங்க கொஞ்சம் லீனா இல்லாம இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கிறவங்க. ஸோ உனக்கே தெரியும் யாரால வேகமா ஓட முடியும் அப்படின்னு. இந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. அவங்க கூட வேகமா ஓடுவாங்க. உனக்கு புரிய வைக்கிறதுக்காக. இவங்க ரெசிஸ்ட் கம்மியா இருக்கு, மாஸ் கம்மியா இருக்கிறதுனால ரெசிஸ்ட் கம்மியா இருக்கு, அதனால ஸ்பீடா ஓடிட முடியும். இங்க மோர் மேசிவ் மோர் இனர்ஷியா, அதனால அவங்களால வேகமா ரன் பண்ண முடியல. ரைட்டா? இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. உனக்கு புரிதலுக்காக மட்டும்தான் இது. ரைட்டா? உடனே என் மேல ஒரு கேஸை போட்டு விட்டுறாதீங்க. ரைட். அடுத்தது சார் இனர்ஷியானா டு ரெசிஸ்ட்னு புரிய வச்சிட்டீங்க. எத்தனை விதமான இனர்ஷியா சார் இருக்கு? 3 விதமான இனர்ஷியா பத்தி படிக்க போறோம். பை இனர்ஷியானாலே டு ரெசிஸ்ட் டு அப்போஸ். லீனியர் மோஷனை ரெசிஸ்ட் பண்ணா இனர்ஷியா. ஃபேன் சுத்திக்கிட்டே இருக்கு, திடீர்னு உன் கையை கொண்டு போய் குறுக்கால விட்ட, தேவையா சார் இதுன்னு கேட்காது, அதுக்கு பேர் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. டு ரெசிஸ்ட் லீனியர் மோஷனை ரெசிஸ்ட் பண்ணா வெறும் இனர்ஷியா, ரொட்டேஷனல் மோஷனை ரெசிஸ்ட் பண்ணா அது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அந்த லெசன் தான் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ல நம்ம கத்துக்க போறோம். இனர்ஷியால 3 இனர்ஷியா படிக்க போறோம். இனர்ஷியா அட் ரெஸ்ட்,
Inertia at motion. Inertia at direction. Inertia at direction. இந்த மூணும் கத்துக்க போறோம். கண்டிப்பா எக்ஸாம்பிள்ல ஒரு கொஸ்டின் ஷியரா கேட்பாங்க. எக்ஸாம்பிள்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா தான் உங்களால ஈஸியா கத்துக்க முடியும். ஹேமா, குட் ஈவினிங் மே. அஃப்ரின், குட் ஈவினிங் பே. குட் ஈவினிங் சார். ரைட் பே. இனர்ஷியா அட் ரெஸ்ட்னா என்னங்க சார்? ஒரு பாடி அப்படியே ஒன்றும் இல்லை, ஒரு டேபிள் மேலே ஒரு புக்கை வச்சுட்டு போற. நீ செவ்வாய் கிரகத்துக்கு போய் திருப்பி வர்றதுக்கு ஒரு 25 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கேன். அந்த 25 வருஷமும் அந்த புக்கு யாரும் தொடலைன்னா அது அங்கேயே தான் இருக்கும். என்ன சார் சொல்றீங்க? உண்மைதான் பே. இனர்ஷியா அட் ரெஸ்ட் அப்படின்னா ஒரு பாடி தன்னைத்தானே தன்னோட பொசிஷனை மாத்திக்காது. என்ன ஷேப்ல நீ வச்சுட்டு போனியோ அது மாட்டு செவனேன்னு அப்படியே கிடக்கும். இல்லை எனக்கு இந்த பக்கம் கம்ஃபர்ட்டா இல்லை, நான் இப்போ திரும்பி உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த புக்கு திரும்பிக்காது. அப்போ இன்னபிலிட்டி ஆஃப் த பாடி டு சேஞ்ச் இட் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் பை ஓன் இட் செல்ஃப். ஒரு பொருளானது தன்னைத்தானே தன்னோட ஓய்வு நிலைமையை மாத்திக்க முடியாம இருந்ததுன்னா அதுக்கு பேர் இனர்ஷியா அட் ரெஸ்ட். ரைட்டா? இல்லை எக்ஸாம்பிளில் கொஸ்டின் கேட்பாங்க. செக்ஷன் முடிஞ்சது நான் ஒரு பேஜ் ஒன்று அனுப்பி விடுறேன். அதில் இருக்கிற எக்ஸாம்பிள் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். இனர்ஷியா அட் ரெஸ்ட், புக் ஆன் த டேபிள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படியே சொல்றது காதில் வாங்க. இதில் எழுதுறதுக்கு வள நிறைய இருக்கும். அப்படியே கதை மாதிரி சொல்லிடுறேன், காதில் வாங்கிக்க. படிக்கிறது நான் அனுப்புகிற நோட்ஸை பார்த்து படிச்சுக்க. இனர்ஷியா அட் ரெஸ்டோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் புக் லையிங் ஆன் த டேபிள். நான் கதை முடி, டோர் லாக் பண்ணிக்கோ. இனர்ஷியா அட் ரெஸ்ட், புக் லையிங் ஆன் த டேபிள். டேபிள் மேலே ஒரு புக்கை வச்சுட்டு போயிட்டீங்க. ரெண்டாவது லெமன் ட்ரீ பார்த்துருப்பீங்க. இல்லைன்னா நிறைய என்ன சொல்கிறது, இந்த கிரேப்ஸ், அது கொடியா, இந்த ஆரஞ்சு மரத்தில் பழங்கள், இல்லை மாமரத்தெல்லாம் உழுக்க முடியாது நம்மளால. லெமன் ட்ரீ வச்சுக்கலாமா? சும்மா லெமன் ட்ரீ வச்சுக்கலாம். அதில் நிறைய லெமன் ஃப்ரூட் இருக்குன்னு வச்சுக்கலாமா? ரைட்டா? அது மாட்டும் கம்முன்னு தான் இருக்கும். சொல்ல சார் எப்போ சார் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் ஸ்டார்ட் பண்ணி 10 நிமிஷம் ஆகுது. நீ தான் கேட்ட, ஏன் லேட்டாக வந்த? சார் கரண்ட் இல்லை சார், இப்போதான் சார் வந்து சார். ஒன்றும் இல்லை, 5-6 நிமிஷம் தான் போயிருக்கு. திரும்ப ரெக்கார்டு பார்த்துக்கலாம். ஓகே சார். இனர்ஷியா ட்ரெஸ் தான் பேசிட்டு இருக்கோம். கரண்ட் இல்லைன்னா மொபைலில் பார்க்க வேண்டியதானடா. சார் வைஃபை வராது சார். வைஃபை பிரச்சனை. மொபைல் நெட் ஒரு பர்சன் கூட இருக்காது அதில். தீர்ந்து போச்சு சார். தீர்ந்து போச்சு. அந்த அளவு உட்காந்து வேலை பார்த்துன்னு உட்காந்துருக்கீங்க. யாரும் படிக்கல. உட்காந்து மொபைலை தேய்ச்சி உங்களோட ரேகை ஃபுல்லாக அந்த மொபைலோட ஸ்க்ரீனில் பட்டது தான் மிச்சம் இல்லை? இன்னைக்கு தான் நம்மலாம் திருந்த போகிறோமோ தெரில. நம்மளாம்னா என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான். அநியாயமாக ஒரு நாளைக்கு 6-7 மணி நேரம் நம்மளோட நேரம் களவாடப்படுது மொபைலால். அது எப்போ புரிஞ்சுக்க போகிறோம் அப்போ தான் உருப்பட போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டா? உன்னைய மட்டும் சொன்னால் நீ என்கிட்ட சண்டைக்கு வந்துடுவேன். அதனால தான் நான் என்னையும் உன் கூடவே சேர்த்துக்கிட்டேன். கொஞ்ச நாளைக்கு இதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க, படிக்கிற வேலையை பாருங்க. ரைட் பே. இனர்ஷியா அட் ரெஸ்ட், புக் லையிங் ஆன் த டேபிள். அப்புறம் லெமன் ட்ரீ அது மட்டும் கம்முன்னு தான் இருக்கும். நீ போய் கம்முன்னு இல்லாமல் அதை ஷேக் பண்ண அப்படின்னா அது மட்டும் மேலேருந்து நிறைய கொட்ட ஆரம்பிச்சிடும். இனர்ஷியா அட் ரெஸ்ட், நீ டிஸ்டர்ப் பண்ணுறதுனால தானே அது டிஸ்டர்ப் ஆச்சு. உங்கள் வீட்டில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி கால் துடைக்கக்கூடிய கார்பெட், நான் சொன்னதும் அந்த கார்பெட்டோட பிக்சர் வந்து உன் நினைவுக்கு வந்திருக்கும். இப்போ உங்கள் வீட்டோட கார்பெட் எப்படி இருக்கும் இது வரைக்கும் நான் கவனித்து பார்த்ததில்லை சார் நான் சொல்லாது. அந்த கார்பெட்டில் கால் தொடச்சிட்டு நீங்கள் போவீங்கல்ல, என்னைக்காவது க்ளீன் பண்ணும்போது எடுத்து ஒரு ஸ்டிக்கால் வேகமாக அந்த கார்பெட் அடிச்சுப்பாரு. அதுலேருந்து டஸ்ட் பார்ட்டிக்கல் அப்படியே வெளியில் வரும். இனர்ஷியா ட்ரெஸ்ட் ஒன்றும் இல்லை. உன் நண்பனோட ஏதோ ஒரு தொலைதூர பயணத்துக்காக ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்கு. பஸ் சீட்டில் இங்கே நீ உட்காந்துருக்க, பக்கத்தில் உன் நண்பன் உட்காந்துருக்கான். பஸ் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஸ்டார்ட் ஆக போகும்போது சடனாக நீங்கள் பேக் போயிட்டு ஃப்ரண்ட் வருவீங்க. கவனிச்சிருக்கீங்களா? இப்போ நீ ஏதோ ஒரு சேரில் உட்காந்து கிளாஸ் கவனிச்சிட்டு இருப்ப. இப்போ உன் ரூமு திடீர்னு ஸ்டார்ட் ஆகி நகர போகுதுன்னா நீ அப்படியே பேக் போயிட்டு ஃப்ரண்ட் வருவ. இனர்ஷியா ட்ரெஸ்ட். ஏன்னா நீ மட்டும் கம்முன்னு தான் இருந்த. ஒரு ஃபோர்ஸ் உன் மேலே ஆக்ட் ஆகுறதுனால உன் பாடி வந்து டிஸ்டர்ப் ஆகுது. இனர்ஷியா ட்ரெஸ்ட். எனக்கு நல்லா கற்றுக்கோங்கப்பா. ஒரு கான்செப்ட் கொஷின் கேட்பாங்க, எக்ஸாம்பிள் கொடுத்து இது என்ன இனர்ஷியான்னு கேட்பாங்க. இனர்ஷியா ட்ரெஸ்டா, மோஷனா, டைரக்ஷனா? ரைட்டா? ரெஸ்ட் சொல்லிட்டுமா? அது மாட்டு கம்முன்னு இருக்கும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தா அது டிஸ்டர்ப் ஆகும். என்ன உனக்கு எக்ஸாம்பிள் தோணுதோ எழுதிக்க. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கோ. ரைட். இனர்ஷியா அட் மோஷன் சொல்லுங்க சார். inability of the body to change its state of by motion own itself.
ஒரு பாடி அது மாட்டும் போயிட்டே இருக்குன்னா, நீ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் குடுக்கலன்னா, அந்த பாடி அது மாட்டும் போயிட்டே தான் இருக்கும். இப்ப இங்க கூட ஒரு பாடிய தூக்கி போறீங்க, அது கீழ விழுதுன்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால அது கீழ விழுது. ஸ்பேஸ்ல தூக்கி போட்டு பாரேன். நான் சொல்றத கேளு. உன்னைய சைக்கிள்ல கூட்டு போயிட்டு அப்படியே மேல இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, கிராவிட்டி 0 ஆகுதுல்ல, அந்த இடத்துல நான் டிராப் பண்ணிட்டு நான் கீழ வந்துட்டேன். நீ அங்க நின்னுட்டு இருக்க. ஒரு பால கையில குடுத்து தூக்கி போடுறா அப்படின்னா, நீ என்ன ஸ்பீட்ல தூக்கி போடுறியோ, என்ன டைரக்ஷன்ல தூக்கி போடுறியோ, அது மாட்டும் போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். இன்னும் 25,000 வருஷம் ஆனாலும் அது மாட்டும் போயிட்டே தான் இருக்கும். இதான் நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா. இத கண்டுபிடிச்சது தான் நியூட்டன். அதனால தான் இன்னைக்கு மங்கள்யான் சேட்டலைட் வந்து செவ்வாய் கிரகம் மார்ஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கு. எத்தனை கோடி கிலோமீட்டர் பாரு. ஒரு சொட்டு டீசல், பெட்ரோல் இல்ல. ஜாலியா அது மாட்டும் போயிட்டு இருக்கும். என்ன காரணம்னா, அவங்களுக்கு தெரியும் டைம், டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. வெறும் டைம் ஈக்குவல் டூ டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. இந்த ஃபார்முலால என்ன பண்ணிருவாங்க? இவ்ளோ வெலாசிட்டில ப்ரொஜெக்ட் பண்ணா, இவ்ளோ டைம்ல போயிட்டு இந்த சேட்டலைட் ரீச் ஆகும். அவங்களுக்கு தெரியும். ஸோ என்ன டைரக்ஷன்ல ப்ரொஜெக்ட் பண்ணணும், என்ன வெலாசிட்டில ப்ரொஜெக்ட் பண்ணணுமோ, அவங்க பாட்டு ப்ரொஜெக்ட் பண்ணிருவாங்க. அப்ப இன்னபிலிட்டி ஆஃப் த பாடி பை சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் மோஷன் பை ஓன் இட்செல்ஃப். ஒரு பொருளானது தன்னோட இயக்க நிலையை தானாவே மாத்திக்காது. ரைட் சார், எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். இங்க எக்ஸாம்பிள் தானே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள்ல நீ ஒரு பெரிய அத்லெட்னு வச்சுக்கோயேன், வேகமா ஓடி வந்துட்டு இருக்க. இதான் அந்த பார்டர். பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க, நானும் வந்துட்டேன்னு இந்த பார்டரை தொட்டா காமிப்ப. அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் ஓடி போய் தான் நிப்ப. பார்த்திருக்கியா? நிறைய சினிமாக்கள்ல பார்த்திருப்பீங்க. எதிர்நீச்சல் படத்துல சிவகார்த்திகேயன் ஓடி வந்து அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த லாஸ்ட்ல போய் ஓடி அந்த விழுந்துருவாரு. பார்த்திருப்பீங்க. அந்த பார்டர்ல உங்களால நிக்க முடியாது. காரணம், உன் பாடியில மோஷன் இருக்கு. அந்த மோஷன் ரெஸ்ட்டுக்கு வரணும்னா அப்போஸ் ஃபோர்ஸ் வேணும். அப்போ ஒரு அத்லெட் ஓடி வராரு அப்படின்னா, அது இனர்ஷியா ஆஃப் மோஷன். ஒரு ஜாவலின் த்ரோ, ஈட்டி எறிகிற, வேகமா ஓடி வந்து த்ரோ பண்ணிட்டு அந்த பார்டரோடய நின்னுறீங்க. திருப்பி கொஞ்சம் தூரம் ஓடியாந்து தான் நிக்கிறீங்க. இவ்ளோ வேணாம்ப. சினிமாக்கள்ல ஹீரோவோட இன்ட்ரோ. ஃபுட்போர்ட்ல இருப்பாரு. ஃபைனல் 2வது பஸ்ஸோட ஃப்ரண்ட்ல ஒரு டோர் இருக்கும். பேக்ல ஒரு டோர் இருக்கும். ஸோ பேக்ல இருக்கிற டோர்ல இருந்து சில பேர் ஃப்ரண்ட்ல இருக்கிற டோர்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, பஸ் நிக்கிறதுக்கு முன்னாடியே இறங்குவாங்க. இறங்கும் பொழுது நானெல்லாம் மன்னர் பரம்பரை. அப்படியே இறங்கி நான் அப்படியே தான் நிப்போம் அப்படின்னு நீ நினைச்சுனா, கீழ வந்து மூக்க தான் உடைச்சுக்கணும். பஸ் போற வேகத்திலேயே கொஞ்சம் தூரம் ஓடி வரணும். பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டா? பெரியார்ஸ் காலேஜ்ல படிக்கும்போது அப்படிதான் சீனை போட்டுக்கின்னு, உழுந்து, முட்டி முகரையெல்லாம் பேத்துக்கின்னு, அப்படியே ஒரு மாதிரி ஜாலியா போகணும்னு வச்சுக்கோங்களேன். இது இனர்ஷியா மோஷன். ரைட்டா? ஒரு 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்கனவே சொன்ன கதை தான் உங்கள்ட்ட. பஸ் டே கொண்டாடும்பொழுது லயோலா பஸ்ஸுங்க. இந்த நிறைய பேர் இந்த பஸ் மேல உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு அரட்டை அடிச்சுட்டு வந்தாங்க. ஏன் இப்போ கூட சமீபத்துல ஒரு கட்சி மீட்டிங்க்கு போகும் பொழுது ஒரு கார் மேல ஏறி கொடிய புடிச்சுக்கிட்டு 4, 5 பேர் நின்னாங்க. கார் நகரும் பொழுது அவங்க பேக்ல சாய்வாங்க. இது இனர்ஷியா ரெஸ்ட். நல்லா தெரிஞ்சுக்கோ. கார் ரெஸ்ட்ல இருக்கு. மேல இருக்கிறவங்களும் ரெஸ்ட்ல இருக்காங்க. சடனா காரை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அவங்க எல்லாம் பேக்ல சரிவாங்க. இது இனர்ஷியா ரெஸ்ட். இப்ப லயோலா காலேஜ்ல அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா, பசங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது பஸ் வேகமா போயிட்டு இருக்கு. சடன் பிரேக் அடிக்கும் பொழுது இவங்க எல்லாம் கொத்தா முன்னாடி வந்து கொட்டினாங்க அப்படியே. இது இனர்ஷியாட் மோஷன். பயபுள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இங்க பிசிக்ஸ் இருக்குன்ட்டு. இனர்ஷியாட் மோஷன் அப்படின்னு தெரிஞ்சிருந்திருக்கணும். அட இத விடுங்கப்ப. எங்க அண்ணன்லாம் கம்பியவே பிடிக்க மாட்டாருன்னு வடிவேல் ஒரு படத்துல நிப்பாரு. பார்த்திருக்கீங்களா? அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி அப்படியே நிப்பாரு. டிரைவர் பார்ப்பாரு. ஒரு சின்ன லுக் கொடுத்துட்டு சடன் பிரேக் அப்ளை பண்ணுவாங்க. உடனே அவர் ஓடி போய் கண்ணாடியை உடைச்சிட்டு இந்த பக்கம் விழுந்து விழுவாரு. யாரா அவன் சடன் பிரேக் அடிச்சதுன்னு கேட்டு, எனக்கா நட்டமாச்சு, உனக்கு தானே நட்டமாச்சுன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருப்பாரு. அங்கேருந்து கோவை சார்லாம் வருவாங்க. என்ன இங்க பேச்சு, சும்மா பேசிட்டு இருக்கம்மான்ட்டு சொல்லியிருப்பாரு. பார்த்திருக்கீங்களா? அதெல்லாம் கவனிச்சு பார்த்தா ஈஸியா பிசிக்ஸ் புரிஞ்சிரும். சார், இது கொஞ்சம் உங்களுக்கு அதிகமா இருக்கான்னு நீ நினைக்கிறது எனக்கு புரியுது. பட் இது இன்னைக்கு இன்னும் ஒரு மாதிரி நல்ல மனநிலை. ஸோ அதனால அப்படியே ஃப்ளோ நல்லா வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸா கொட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால கடைசியா சப்ஜெக்ட் புரியணும், அவ்வளவுதான். அப்புறம் கோவை சார்லாம் வடிவேலு அப்படின்லாம் யோசிச்சுன்னு இருக்கக்கூடாது. ரைட் பை. ஸோ இது எல்லாமே இனர்ஷியாட் மோஷன். சடன் பிரேக் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃப்ரண்ட்ல போய் விழுறது இனர்ஷியாட் மோஷன். ரைட்டா? சார், இனர்ஷியா டைரக்ஷன் கற்றுக் கொடுங்க. நீ கார்ல வேகமா போயிட்டு இருக்க, சடனா உங்க காரு லெஃப்ட்லயோ ரைட்லயோ திரும்புது. அந்த காட்சியை அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க காரோட ஒரு எண்ட்ல உட்காந்துருக்கீங்க, அதாவது ஒரு சைட்ல உட்காந்துருக்கு.
நீ திரும்பும்போது அதை பேலன்ஸ் பண்றதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல உன்னை பேலன்ஸ் பண்ணிப்ப. இனர்ஷியா டைரக்ஷன். கார் லெஃப்ட்ல திரும்புதுன்னா உன் பாடி ரைட்ல நீ கொஞ்சம் மூவ் பண்ணிப்ப அதை பேலன்ஸ் பண்றதுக்கு. கார் ரைட்ல திரும்புதுன்னா நீங்க லெஃப்ட்ல திரும்பிக்குவே அதை பேலன்ஸ் பண்றதுக்கு. இனர்ஷியா டைரக்ஷன். ஸோ ஒரு 8:15 8:30 மணிக்கா யாராவது ஒரு ரிமைண்ட் போட்டு விடுங்க. சார் இனர்ஷியாவோட எக்ஸாம்பிள்ஸ் வேணும் அப்படின்ட்டு. அந்த பேஜை நான் குரூப்பில் போட்டு விடுறேன். அதை ஒரு டைம் படிச்சுக்கோ. முக்கியமாக இனர்ஷியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லா ஆஃப் இனர்ஷியா 3 இனர்ஷியா படித்தோம். இனர்ஷியா ட்ரெஸ்ட், இனர்ஷியா மோஷன், இனர்ஷியா டைரக்ஷன். 3 இனர்ஷியாவோட எக்ஸாம்பிள் கண்டிப்பாக படிச்சாகணும். நல்லா கற்றுக்கிட்டீங்களா எல்லாரும்? சூப்பர். அங்கிருந்து மொமெண்டம் போகிறோம். பி. யார் சார் இவன்? பின்னா மொமெண்டம். மொமெண்டம் ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஒரு பாடியோட மாஸ் அதோட வெலாசிட்டி ரெண்டுத்தையும் மல்டிப்ளைனா மொமெண்டம். சார் இவன் ஸ்கேலாரா வெக்டாரா? மொமெண்டம் அப்ப வெலாசிட்டி வெக்டாரு, அதனால இவனும் வெக்டாரு. பி வெக்டார். பி வெக்டார். மொமெண்டம் இஸ் a vector quantity. இதோட யூனிட் கத்து கொடுத்துட்டு போங்க சார். யூனிட் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ். ஏன்னா வெலாசிட்டிக்கு மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். வெலாசிட்டி மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ் கத்துக்கிட்டீங்களா? மொமெண்டம் ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்டு வெலாசிட்டி. ரைட். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பிசிக்ஸ்ல d/dtன்னு போட்டுட்டீங்கனாலே டைமை பொறுத்து மேலே ஏதோ ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி சேஞ்ச் ஆக போகுது. இங்க பாருங்க, இதை எப்படிப்பா படிப்பீங்க? மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது சார் டைமை பொறுத்து. இதை வெறும் dp/dtன்ற ஒரு வார்த்தையா பார்க்காத, இதுக்குள்ளார இருக்கிற விஷயத்த யோசி. ஒரு கார் வேகமா போயிட்டு இருக்குன்னா உனக்கே தெரியும், அங்க மாஸ் இருக்கு, வெலாசிட்டி இருக்கு. ஆனா டைமை பொறுத்து மொமெண்டம் மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப மொமெண்டம் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இஸ் கால்ட் as nothing that is force. இதான் நியூட்டனோட செகண்ட் லா. F equal to dp/dt. F equal to dp/dt. Force equal to rate of change of momentum. கத்துக்கிட்டீங்களா? Pக்கு பதிலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் mv. பை எங்கேயாவது புரியலன்னா சார் என்ன கூப்பிட்டுரு. d/dt. Pக்கு பதிலா ஒரு mv. m ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா dv/dt. இங்க பாருங்க, m இங்க வச்சுக்கிட்டு v டிஃபரன்ஷியேட் பண்ற dv/dt. v வச்சுக்கிட்டு m டிஃபரன்ஷியேட் பண்ற dm/dt. பை இது uv ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். u வச்சுக்கிட்டு v பண்ணணும், v வச்சுக்கிட்டு u பண்ணணும்னு படிச்சிருப்பீங்க. vdv vdu plus udvன்னு படிச்சிருப்பீங்க. தெரியலன்னா இப்ப கத்துக்கோ. மாஸை வச்சுக்கோங்க, வெலாசிட்டியை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. வெலாசிட்டியை வச்சுக்கோங்க, மாஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ரகசியம் தெரியுமா? ஃபோர்ஸ்னாலே இதுதான் மேஜர் ஈக்குவேஷன். m இன்ட்டு dv/dt v இன்ட்டு dm/dt. ரைட்டா? இதுல இன்னொரு சோக கீதம் என்னன்னா, இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஒரு சேர எங்கேயுமே பயன்படுத்த முடியாது. ஒரு சேர அப்படின்னா ஒன்னா எங்கேயும் பயன்படுத்த முடியாது. என்ன சார் இது சோதனை? ஒன்னு இவனை பயன்படுத்தலாம், இல்ல இவனை பயன்படுத்தலாம். ஆனா ரெண்டு பேரையும் ஒரு நேரத்துல ஒரு ப்ராப்ளத்துல அப்ளை பண்ணவே முடியாது. முதல்ல அதை உணருங்க. F equal to m into dv/dt plus v into dm/dt. ரைட்டா? இது மெயின் ஃபார்முலா. ரைட். அடுத்தது அப்படியே இங்க வாங்க. ஃபார்முலா நம்பர் 1. இது எப்ப யூஸ் பண்ணணும்னு கத்து கொடுக்குறேன். m into dv/dt. சரி, இந்த ஃபார்முலா எப்ப சார் பயன்படுத்துறது? நீ வச்சிருக்கக்கூடிய ஒரு காரு ரோட்ல போயிட்டு இருக்கு. மாஸ் மாறுமா? கண்டிப்பா காரோட மாஸ் மாறாது. ஆனா வெலாசிட்டி, டிராஃபிக்கா இருந்ததுன்னா ஸ்லோவா போற, டிராஃபிக் ஃப்ரீயா இருந்தா வேகமா போற. வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது டைமை பொறுத்து. வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது டைமை பொறுத்துனாலே அவன் ஆக்சலரேஷனு. அப்ப F equal to ma. சார் இந்த F equal to ma ஃபார்முலாவை எப்ப யூஸ் பண்றது? ரோட்ல போற வெஹிக்கிள், காரு, பஸ்ஸு, இந்த மாதிரி ரோட்ல போற வெஹிக்கிள்ஸ் சாதாரணமா மாஸ் கான்ஸ்டன்டா இருந்து புரிஞ்சுக்கோங்க, மாஸ் கான்ஸ்டன்டா இருந்து வெலாசிட்டி சேஞ்ச் ஆகக்கூடிய இடங்கள்லாம் நீங்க இந்த ஃபார்முலாவை தான் பயன்படுத்தணும். அதனாலதான் உனக்கு புரியுற மாதிரி சொன்னேன். ஆர்டினரியா ரோட்ல போற வெஹிக்கிள்ஸ். F equal to ma. F equal to m into dv/dt. F equal to ma. கத்துக்கிட்டீங்களா? ஓகே.
அடுத்தது இங்க பாரு, இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். முதல்ல மெயின் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். m இன்ட்டு dv பை dt பிளஸ் v இன்ட்டு dm பை dt. கேஸ் 1ல மாஸ் கான்ஸ்டன்டா இருந்தா இந்த டேர்ம் என்ன ஆயிடும்? 0 ஆயிடும் தானே? ஏன் கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. அப்ப மாஸ் கான்ஸ்டன்டா இருக்கும் பொழுது இந்த ஈக்குவேஷன் மட்டும் தான் உயிரோட இருக்கும். இந்த ஈக்குவேஷன் பொட்டுன்னு போய் சேர்ந்திருக்கும். m இன்ட்டு dv பை dt. அடுத்தது சார், வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருந்தா எந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணணும்? f ஈக்குவல் டு வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா இவன் 0 ஆயிடுவான். v இன்ட்டு dm பை dt. இதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் வேணாலும் போட்டுக்கோங்க. இந்த v இன்ட்டு dm பை dt என்ன சார் சொல்றீங்க? ஒரு சம் கத்துக்கலாமா? f ஈக்குவல் டு v இன்ட்டு dm பை dt. இந்த ஃபார்முலாவை முதல்ல நான் எங்க அப்ளை பண்ணணும்? எனக்கு அதை சொல்லி கொடுங்க. உங்க கொஷின் பேப்பர்ல மாஸ் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இப்படி இருந்தா நீங்க dm பை dt ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதாவது வெலாசிட்டி மாறல, மாஸ் மட்டும் மாறுது. மாஸ் எங்கெல்லாம் மாறுதோ அந்த இடங்கள்லாம் நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சரி, இப்படி தலையும் புரியாம காலும் புரியாம சொன்னா என்ன அர்த்தம்? எந்த இடத்துல பயன்படுத்தணும்னு தெளிவா சொல்லுங்க. ராக்கெட் ப்ராப்ளம், ராக்கெட் சம் இருக்குல்ல, அதுல பயன்படுத்தணும். கன்வேயர் பெல்ட் இருக்குல்ல, அதுல பயன்படுத்தணும். ஃபயர் சர்வீஸ்ல ஒரு கட்டிடம், பெரிய கட்டிடம் வந்து தீப்பிடிச்சு எரியும் பொழுது அந்த தீயணைப்பு வீரரோட கையில ஒரு கன் இருக்கும், பார்த்துருப்பீங்க. அதுல ஒரு ஹோஸ் கனெக்ட் பண்ணி அந்த தீயணைப்பு அந்த வண்டியில வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அவர் வச்சிருக்காருல கையில கன்னு, அதுக்கு பேரு வாட்டர் ஜெட் சம். வாட்டர் ஜெட் சம் அப்படின்னா அவர் வச்சிருக்கிறது, கையில் வச்சிருக்கிறது அந்த ஜெட்டு. எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்ல ஃபாஸ்டா வெளில வந்துட்டே இருக்கும். அப்போ மாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்ல மாறிக்கிட்டே இருக்குல்ல. அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்ததுன்னா நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இல்ல சார் எங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியலன்னா நான் சொல்ற இன்னொரு ஐடியாவை பாரு. 3 கிலோகிராம் பெர் செகண்ட்னா கொஷின்ல இருக்கும். 3னா நம்பர் என்னவாலும் இருக்கலாம், ஆனா பக்கத்துல இருக்கிற இந்த கிலோகிராம் பெர் செகண்ட் தான் உனக்கு ஹிண்ட். மாஸ் டைமு, மாஸ் மாறுது டைமை பொறுத்து அப்படின்னாலே கண்டிப்பா f ஈக்குவல் டு v இன்ட்டு dm பை dt தான் கேட்க போறாங்க. சார் ஒரு சம் போட்டு காட்டுங்க. இங்க பாரு, இது ஒரு ராக்கெட் ப்ரப்பல்ஷன் சம்மு. நல்லா கத்துங்க. நம்ம நேரம் நல்லா இருந்ததுன்னா இந்த சம்மே கூட கொஷின் பேப்பர்ல வரலாம். ஸோ இது ஒரு தீபாவளி ராக்கெட் நினைச்சுக்காது, மேலே போற ராக்கெட்டு. ஸோ இது ஒரு ராக்கெட்டு இஸ்ரோ அனுப்புதுன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாமா? ஓகே. இங்க இருந்து எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் கேஸ் எஜெக்ட் ஆகும். அக்கார்டிங் டு நியூட்டன் தேர்ட்ல தான் ராக்கெட் ப்ரப்பல் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இங்க நடக்கிறது ஆக்ஷன், அதுக்கு நேரா நடக்கிறது ரியாக்ஷன். நம்ம வாழ்க்கையிலுமே கொடுப்பேன். இன்னைக்கு எவ்வளோ ஆக்ஷனை இன்புட்டா நீ கொடுக்குறியோ அவ்வளோ ரியாக்ஷன் நாளைக்கு ரிசல்ட்டா வரும். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா சார்? வந்தா பாடம் மட்டும் நடத்திட்டு போகக்கூடாதா? மைண்ட் வைஸ் அப்பப்போ எனக்கு கேட்டுனே இருக்கு. ஏதோ ஒரு அக்கறை பாவம் மேல, வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு ஆக்ஷன் இருந்தால் தான் ரியாக்ஷன் இருக்கும். இது அக்கார்டிங் டு நியூட்டன் தேர்ட் லாவில் இந்த ராக்கெட் ப்ரப்பல் ஆகுது. உங்களுக்கு தெரியுமா வெயிட் ஆஃப் த ராக்கெட் mg? இப்போ ராக்கெட் மேல ப்ரப்பல் ஆகணும்னா ஒரு கற்பனையான பதிவு mgயை விட அப்வர்ட் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கணும், மேல போகக்கூடிய ஃபோர்ஸ். ஸோ அழகான பிசிக்ஸ்ல அது அப்ரெஸ்ட் ஃபோர்ஸ். அப்ரெஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா விச் மீன் மேல் நோக்கு விசை, மேல பறக்கக்கூடிய விசை, அப்ரெஸ்ட் ஃபோர்ஸ். ஒருவேளை ஆக்சலரேஷன் இருந்தா டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் மேல. இங்க ரொம்ப கவனமா கவனிக்கணும். ஃப்ரீ பாடி டயக்ராம் எழுதுறதுக்கு நான் இன்னும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கல, இருந்தாலும் ஒரு சின்ன ஐடியா சொல்றேன். FBD எழுதுறதுக்கு F மேல இருக்கு, அப்ப F mg கீழே இருக்கு, மைனஸ் mg. மேல இருந்தா பிளஸ் ஜே வெக்டார், கீழே இருந்தா மைனஸ் ஜே வெக்டார். இங்க F mg தான் ஃபோர்ஸ். அப்ப நெட் ஃபோர்ஸ் வேணும்னா F மைனஸ் mg ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். F minus mg equal to product of mass into acceleration. ராக்கெட் சம் தானே, கண்டிப்பா மாஸ் தான் மாறப்போகுது. Fக்கு பதிலா v into dm by dt minus mg equal to ma. இது எவ்வளோ நல்லா படிக்க முடியுமோ இந்த ஈக்குவேஷனை படிங்க. ராக்கெட் சம்னாலே ரெண்டு ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணணும். ஆக்சலரேஷன் இருந்தா இந்த ஃபார்முலா,
ஆக்சலரேஷன் இல்லைன்னா ஆக்சலரேஷன் 0 கொடுக்கணும். ஒரு நிமிஷம் பொறுமையா பாரு. கொஷினை ரீட் பண்றீங்க. மாஸ் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், வெயிட் ஆஃப் த ராக்கெட்டு, ஆக்சலரேஷன் ஆஃப் த ராக்கெட்டு கொடுத்துட்டு ஃபைண்ட் த வெலாசிட்டின்னு கேட்டாங்கன்னா வி கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு உடனே ராக்கெட் என்ன ஆகும்னா இட் அட்டைன்ஸ் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ராக்கெட் கீழே இருந்து மேலே போயிட்டு கொஞ்ச நேரத்துல கான்ஸ்டன்ட் வெலாசிட்டிக்கு போயிடும். அதனால ஆக்சலரேஷன் 0. இப்போ உங்களுக்கு தெரியும் தானே டிவி பை டிடி ஆக்சலரேஷன், வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருந்தால் ஆக்சலரேஷன் 0. அப்போ வி இன்ட்டு டிஎம் பை டிடி ஈக்குவல் டு எம்ஜி. இந்த மைனஸ் எம்ஜி அந்த பக்கமாக போயிடும், ஈக்குவல் டு எம்ஜி. வி இன்ட்டு டிஎம் பை டிடி ஈக்குவல் டு மைனஸ் எம்ஜி. ரைட்டா? அப்போ கொஷின் எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஆக்சலரேஷன் இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு எம்ஏ வச்சு சால்வ் பண்ணணும். ஆக்சலரேஷன் இல்லைன்னா ஏவை 0 பண்ணிக்கணும். வி இன்ட்டு டிஎம் பை டிடி ஈக்குவல் டு எம்ஜி. இப்போ ஒரு ப்ராக்டிஸ் கொஷின் ராக்கெட் சம்னாலே உனக்கு இந்த ஃபார்முலா தான் ஞாபகம் வரணும். வி இன்ட்டு டிஎம் பை டிடி ஈக்குவல் டு எம்ஜி. மாஸ் ஆஃப் த ராக்கெட் 600 kgன்னு கொஷின் பேப்பர்ல கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி ஆஃப் ராக்கெட் 1000 மீட்டர் பெர் செகண்ட். மாஸ் ஆஃப் கேஸ் எஜெக்டட் பெர் செகண்ட் கேட்குறாங்க. கொஷினை புரிஞ்சுக்கோங்க. ராக்கெட் மேலே போகணும்னா எவ்வளோ மாஸ் இருக்கக்கூடிய கேஸ் பெர் செகண்டுக்கு வெளியில வரணும். உனக்கு புரியல? இந்த ராக்கெட் மேலே போகணும்னா இங்க இருக்கிற ஃபியூல் பேர்ன் ஆகணும். நீங்க நிறைய டிவியில பார்த்துருப்பீங்களா? ராக்கெட் மேலே போகும்போது எனார்மஸா புகை கிளம்புவேன், பார்த்துருக்கீங்களா? அப்ப எவ்வளோ மாஸ் இருக்கக்கூடிய கேஸ் வெளியில வரணும். டிஎம் பை டிடி கண்டுபிடிங்க. மாஸ் ஆஃப் கேஸ் எஜெக்டர் பெர் செகண்ட் கேட்குறாங்க. அப்போ இந்த சம்மை எழுதும் பொழுது டிஎம் பை டிடி ஈக்குவல் டு எம்ஜி பை வின்னு எழுதணும். மாஸ் தான் 600ன்னு கொடுத்துருக்காங்க. மாஸ்ன்னு மட்டும் கொடுத்தா எம் எழுது. வெயிட்னு கொடுத்தாங்கன்னா இன்ட்டு 10ஓட சேர்த்து 6000. இப்போ உனக்கு புரியுதா? வெயிட் ஆஃப் த ராக்கெட் 6000 kgயும் மாஸ் ஆஃப் த ராக்கெட் இது கேஜியில் நியூட்டன். வெயிட் ஆஃப் த ராக்கெட் 6000 நியூட்டனும் மாஸ் ஆஃப் த ராக்கெட் 600 kgயும் ஒன்று தான். மாஸ் மட்டும் கொடுத்தாங்கன்னா 600 இன்ட்டு ஒரு 10 போடு. இல்லை கொஷின் அவங்க ரீட் பண்ணும் பொழுது வெயிட் ஆஃப் த ராக்கெட் 6000 நியூட்டன்னா எம்ஜிக்கு பதிலாக 6000 போட்டுக்கோ பை 1000. அப்போ 6 கிலோகிராம் பெர் செகண்ட். யோசிச்சு பாரு, ஒரு செகண்டுக்கு 6 கிலோகிராம் கேஸ் பேர்ன்ட் ஆகி வெளியில வந்தாதான் அந்த ராக்கெட் மேலே போகும். அதுக்கு கம்மியாக வந்துச்சுன்னா பேர்ன்ட் ஆகி மேலே போகாது, விழுந்துரும். ரைட்டா? ஸோ அப்போ ராக்கெட் ப்ராப்ளம்னாலே நீங்கள் கற்றுக்கிட்டது வி இன்ட்டு டிஎம் பை டிடி ஈக்குவல் டு எம்ஜி. சார் ஒரு வேளை ஆக்சலரேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா வி இன்ட்டு டிஎம் பை டிடி மைனஸ் எம்ஜி ஈக்குவல் டு எம்ஏ. பெரும்பாலும் இந்த சம் தான் கேட்பாங்க. ரொம்ப ரேராக தான் இந்த சம்மு இருந்தாலும் சால்வ் பண்ண கற்றுக்கணும். ஏன்னா ராக்கெட்டில் கொஞ்ச நேரத்தில் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டிக்கு போயிடும், ஆக்சலரேஷன் 0 ஆகிடும்னு கற்றுக்கணும். ராக்கெட் சம் கிளியரா? ஓகே. அடுத்தது கிராஃப் கொஷின் 2-3 பேச போகிறோம், பார்த்துலாமா? ஸோ எஃப் ஈக்குவல் டு டிபி பை டிடி சம் நம்பர் 3 பது. இனர்ஷியா ஒரு சம்மு, ராக்கெட் ஒரு சம்மு, இது கிராஃப் சம்மு ஒரு சம்மு. அப்படி ஒரு சம் மாதிரி சொல்லித்தரேன் நான். லெசன் ஃபுல்லாக தான் பார்க்குறோம். ராக்கெட்டில் ஒரு மாடல் சம்மு முடிச்சிட்டோம். இனர்ஷியாவில் ஒரு எக்ஸாம்பிள் சம் கேட்பாங்க, முடிச்சிட்டோம். அதே மாதிரி கிராஃப் கொஷின் எஃப் ஈக்குவல் டு டிபி பை டிடி. எப்பவுமே கிராஃப் கொஷின் வந்தால் 2 விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒன்று ஸ்லோப்பு, இன்னொன்று ஏரியா. நிறைய கஷ்டப்பட வேண்டாம். சின்ன சின்ன விஷயம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா எல்லாமே உனக்கு புரியும். டைமுக்கும் மொமெண்டத்துக்கும் கிராஃப் ட்ரா பண்ணுறேன். எனக்கு கிராஃப் என்னவோ இப்படி கிடைக்குது. ஸ்லோப் எடுங்கடானா இப்படி ஸ்லோப் எடுப்பீங்க. சரி, இது சின்னதாக இருக்குது டிபி, இதுவும் சின்னதாக இருக்குது டிடி. சின்னதுன்னா ஸ்மால், ஸ்மால்னா ஃபிசிக்ஸில் உனக்கு தெரியும் டி யூஸ் பண்ணணும் இல்லை டெல் யூஸ் பண்ணணுன்ட்டு. இந்த ஆங்கிள் தீட்டா காலங்காலமாக படிச்சுன்னு இருக்க. ஸ்லோப்னாலே டான் தீட்டா தான், டான் தீட்டானாலே ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் தான். உங்ககிட்ட கேட்குறேன், பீக்கும் டீக்கும் கிராஃப் ட்ரா பண்ணுறப்ப அதுக்கு ஸ்லோப் எடுக்கிறேன், உனக்கு என்னப்பா கிடச்சிது? ஃபோர்ஸ் கிடச்சிது சார். அப்போ என்ன எழுத போகிறீங்க? ஸ்லோப் ஆஃப் பிடி கிராஃபு என்னத்தை கொடுத்தது? ஃபோர்ஸை கொடுத்தது.
Slope of PT graph gives us the force. Slope of PT graph. Pக்கும் Tக்கும் கிராஃப் டிரா பண்ணி ஸ்லோப் எடுத்தோம் அப்படின்னா உனக்கு என்ன கிடைச்சிரும்? ஃபோர்ஸ் கிடைச்சிரும். கற்றுக்கிட்டீங்களா? இதில் பெரும்பாலும் சம்ம இல்லை. கொஷினாக வேணால் கேட்கலாம். ஸ்லோப் ஆஃப் மொமெண்டம் டைம் கிராஃப் என்னத்தை கொடுக்குது? ஃபோர்ஸை கொடுக்குது. ஆனால் சிக்கல் இனிமேல் தான் உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. என்ன சார் சொல்கிறீங்க? dp ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டிடி. உங்களால் உணர முடியுதா? எஃப்க்கு பதிலாக dp பை டிடி. மொமெண்டம் மட்டும் வேணும்னா இன்டகரல் ஆஃப் எஃப் இன்ட்டு டிடி. ஃபிசிக்ஸில் இந்த இன்டகிரேஷனுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த இன்டகிரேஷனுக்கு என்ன அர்த்தம்னா ஏரியான்னு அர்த்தம். ஏரியா ஆஃப் யாருக்கும் கிராஃப் ட்ரா பண்ணியிருக்கேன். எஃப் அண்ட் டிக்கு என்னத்தை கொடுக்குது? லெஃப்டில் இருக்கிறத கொடுக்குது, மொமெண்டத்தை கொடுக்குது. அவ்வளோதானே. அப்போ என்னப்பா கற்றுக்குறீங்க? சரி, பிக்கும் டிக்கும் கிராஃப் ட்ரா பண்ணி ஸ்லோப் எடுத்தா ஃபோர்ஸு, எஃப்க்கும் டிக்கும் கிராஃப் ட்ரா பண்ணி ஏரியா எடுத்தா மொமெண்டம். கரெக்டா? அப்போ ஏரியா ஆஃப் எஃப்டி கிராஃப் கிவ்ஸ் அஸ் தி மொமெண்டம். ஒழுங்காக படி. இதில் ஏகப்பட்ட சமயம் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. ஏரியா ஆஃப் எஃப்டி கிராஃப் கிவ்ஸ் அஸ் தி மொமெண்டம். ஏரியா ஆஃப் எஃப்டி கிராஃப் கிவ்ஸ் அஸ் தி மொமெண்டம். ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காமிங்க சார். நீ பாரு, ஃபாஸ்ட்டாக இருந்தால் சொல்லிடுங்க. கவனமாக கவனி. இந்த இடம் டைமு, இந்த இடம் எஃப், 1ஆம் நம்பரு, 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 4ஆம் நம்பர், 5ஆம் நம்பர் வச்சுக்கோங்களேன். இந்த இடம் டபுள் எடுத்துக்கோங்க. 2, 4, 6. அங்கே எப்படி வேணாலும் இருக்கலாம். உனக்கு உன்னோட புரிதலுக்காக சொல்லியிருக்கேன். இங்கே -2, -4, -6. இந்த கிராஃப் இங்கே ஆரம்பிச்சு இப்படி வருது, இங்கே ஆரம்பிச்சு இங்கே போகுது, திரும்ப 4 வரைக்கும் போயிட்டு 5 வரைக்கும் வருது. கொஷினை பார்த்துட்டு இது எஃப்டி கிராஃப் தான். ஷேப்ஸாக இருக்கு. ஷேப்ஸ்னா ட்ரையாங்கிள் இருக்கு, ரெக்டாங்கிள் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. அப்போ கண்டிப்பாக இந்த கொஷினை மொமெண்டம் தான் கேட்க போறாங்க. ஃபைண்ட் த சேஞ்ச் இன் மொமெண்டம். இதில் இன்னொரு சிக்கலும் இருக்கு, அதையும் சொல்றேன். இப்போ இதோட ஏரியா ஃபார்முலா ½ இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். இதோட ஏரியா ஃபார்முலா எல் இன்ட்டு பி. இதோட ஏரியா ஃபார்முலா எல் இன்ட்டு பி. இதெல்லாம் சின்ன பிள்ளையில நீ படிச்சுட்ட. ½ இன்ட்டு தெளிவாக எழுதணும் பி. இங்கே 3ன்னு பார்த்துட்டு உடனே போய் எங்கள் 3ன்னு போட்டுறக்கூடாது. 1லேருந்து தான் 3. அப்போ ஆக்சுவலாக இங்கே பி வந்து 2. ஹைட்டு மேலே 6, கீழே 0. அப்போ 6 - 0 6 தான். அப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா 6. இந்த ரெக்டாங்கிள் இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 4, -4. இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 4, +4. அப்போ 6 -4 +4. எப்பவும் உணருங்க, below the x-axis taken as negative, above the x-axis taken as positive. சார், இதோட டோட்டல் மொமெண்டம் 6 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1. தவிர்க்க முடியாத ஒரு சமயம் லாஸ் ஆஃப் மோஷன்ல இதே மாதிரி தான் கேட்பாங்க. x-axis y-axis கொடுத்துருவாங்க, அதில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கும். ஃபைண்ட் த டோட்டல் ஏரியா. டோட்டல் ஏரியா நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அங்கே டோட்டல் மொமெண்டம் கண்டுபிடிக்கிறீங்கன்னு அர்த்தம். எஃப்க்கும் டிக்கும் கிராஃப் ட்ரா பண்ணுற, ஏரியா கண்டுபிடிக்கிற, உனக்கு கிடைக்க போகிறது மொமெண்டம். த ஏரியா ஆஃப் எஃப்டி கிராஃப் கிவ்ஸ் அஸ் தி மொமெண்டம். கற்றுக்கிட்டீங்களா? இதில் ஒரு கொஷின் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தப்பு பண்ண கொஷின் 7 வரைக்கும் போட்டாங்க. 5ஆம் நம்பர்லேருந்து இங்கே ஒரு ட்ரையாங்கிள் போட்டாங்க. ரைட்டா? நான் அதை கவனிக்கல. உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக, நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்கிறதுக்காக, நீ அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக. ஃபைண்ட் தி மொமெண்டம் x = 0 to 5. அதை மட்டும் சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த மொமெண்டம் அட் x = from 0 to 5. from 0 to 5னா அவங்க கேட்டிருக்கிற மொமெண்டம் 5 வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. அந்த வார்த்தையை சரியா புரிஞ்சிக்காம அவசரத்துலையோ இல்லை வேற ஏதோ ஒரு காரணத்தால இந்த ட்ரையாங்கிளையும் சேர்த்து ஏரியா எடுத்து என்ன பண்ணிட்டேன், சால்வ் பண்ணி பார்க்கும்போது அந்த ஆப்ஷனும் கண்டிப்பா இருக்கும். உன்னை முன்னாடியே அவேர் பண்றேன். இந்த கிராஃப் கொஷின் வரும் பொழுது எதிலிருந்து எது வரைக்கும் மட்டும் கேட்குறாங்கன்றதை நீங்க கவனிக்கணும். அவங்க வேணும்னே நம்மளை ஏமாத்துறதுக்கு 10 வரைக்கும் நம்பர் போட்டு நிறைய டயக்ராம் போட்டு வச்சிருப்பான். அதுல உனக்கு மொமெண்டம் எது வரைக்கும் வேணும்? அப் டு 8ஆ, அப் டு 7ஆ, அப் டு 5ஆ, இல்லை அப் டு 10 வரைக்கும் கேட்குறாங்களா? அதை கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்து கரெக்டாக சால்வ் பண்ணும். ஏன்னா கஷ்டப்பட்டு சால்வ் பண்ணுற எல்லாம் உனக்கு தெரியுது. ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு கொஷினை மிஸ் பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப தப்பு.
படிக்கவே இல்ல. அத பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த கொஷின் போய் தொலையுதுன்னா, அது எங்கேயோ போய் தொலையுது போட்டும். கஷ்டப்பட்டு படிக்கிற, ஃபார்முலா தெரியுது, சப்ஸ்டிட்யூட் பண்ண தெரியுது, சால்வ் பண்ண தெரியுது, எல்லாம் தெரியுது. ஆனா இது ஒரு சின்னதா ஒரு தப்பு பண்ற. கொலை பண்ணதுக்கு சமம். கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிட்டு லாஸ்ட்டா வுட்டு வர்றது. அதனால உங்களோட நெகட்டிவ குறைக்க முயற்சி பண்ணணும்னா, உங்க அக்யூரசி நல்லா இருக்கணும். அக்யூரசி நல்லா இருக்கணும்னா, அந்த கான்செப்ட்ல இருக்கக்கூடிய தெளிவு நல்லா இருக்கணும். ரைட்டா? நெறைய பேர் இப்ப நம்ம ஸ்டூடண்ட்ஸே கூட டெக்ஸ்ட் பண்ணும்பொழுது, நெகட்டிவ் இத்தனை கொஷின் நெகட்டிவ் ஆயிடுச்சு சார். டிராப் பண்ணியிருக்கிறது கம்மியா தான் டிராப் பண்ணியிருக்காங்க. கொஷின விட்டுருக்கிறது. ஒரு 55 கொஷினு, 20 கொஷின் தப்பு, 30 கொஷின் விட்டுருக்கும். இப்ப அந்த 25 கொஷின் கரெக்ட்டா பண்ணியிருந்தாலே ஸ்கோர் இன்க்ரீஸ். நேத்து ஜெயஸ்ரீகா கூட பேசிட்டு இருந்தாங்க. அவங்க இன்ஸ்டிடியூட் டெஸ்ட் அப்ப இதெல்லாம் நடந்திருக்கு சார் அப்படின்னு. 27 நெகட்டிவ். இப்ப இந்த 27 நெகட்டிவ் குறைச்சிருந்தாலே ஆல்ரெடி 53 கரெக்ட். இப்ப 53 27 என்னாச்சு? 7 30க்கு சைவர் மீதி 1 5 6 2 8 80 கொஷின் கரெக்ட் ஆயிடுச்சுல. 20 கொஷின் டிராப். மொத்தம் 100 கொஷின். அப்போ இந்த 20 கொஷின் டிராப்ன்றது எனக்கு பெரிய கவலையா தெரியல. 27 கொஷின் நெகட்டிவ்ன்றது தான் ரொம்ப பெரிய கவலை. இப்ப இந்த 53 கொஷின்ல 4 12க்கு 2 மீதி 1 4 5 21 21. அதுல இந்த 27 மார்க் போய் சேர்ந்தா என்ன ஆகுது பாரு. நான் சொல்றது புரியுதா? 27 மார்க்கு பிளஸ் ஒரு 5 வேற. இவ்வளோ மார்க் வந்து லாஸ் ஆகுது. அதனால நெகட்டிவ குறைக்கிறது தான் நீ ஜெயிக்கிறதுக்கான புத்திசாலித்தனம். இது எல்லா வருஷமும் சொல்லிட்டு தான் இருக்கேன். யாரும் கேட்க மாட்டீங்க. இந்த வருஷமாவது அதை கொஞ்சம் கேளு. நீ என்ன படிக்கிறியோ அதை நல்லா படி. அதுல நான் 27 கொஷின் நான் சார் அட்டன் பண்ணேன் 45க்கு. ரொம்ப சந்தோஷம். அந்த 27 இன்ட்டு 4 என்ன வருதோ அந்த மார்க் வந்துடணும். 30 அட்டன் பண்ணி 29 ரைட்டு 1 தப்புனாலும் அது தப்பு தான். 30 அட்டன் பண்ணா 30 ரைட் ஆகணும். 40 அட்டன் பண்ணா 40 ரைட் ஆகணும். என்ன அட்டன் பண்ணியோ அந்த ஸ்கோர் அப்படியே புடிச்சிட்டு வரணும். அப்ப என்னன்னா, இங்க நீங்க அவ்ளோ நல்லா வேலை செஞ்சிருக்கணும். ரைட்டா? சரிப்பா. அப்படியே அடுத்த டாபிக் போயிடலாமா? அப்போ கவனமா கத்துக்க வேண்டியது எஃப்டி கிராஃப் வந்து கொடுக்க வேண்டியது சேஞ்ச் இன் மொமெண்டத்தை கொடுக்குது. அடுத்தது இம்பல்ஸ். 3 கொஷின் முடிச்சிருக்கேன். கிராஃப் கொஷின் 1. 4வது கொஷின். இல்ல இதையுமே 3வது கொஷின்லயே சேர்த்துக்கோங்க. மொமெண்டத்துல இருந்து வர்றது தான். இம்பல்ஸ்னா என்னடா? தமிழ்ல கனத்தாக்குதல். பழைய பசங்களுக்கு நான் என்ன டயலாக் சொல்ல போறேன்னு கூட தெரியும். நிறைய முறை நாங்க பேசியிருக்கோம். புது பசங்களுக்கு தெரியாது. இம்பல்ஸ் அப்படின்னா கனத்தாக்குதல். எவனாவது பிடிக்காத ஒருத்தனை ஓங்கி ஒரு அறை விட்டா இதாண்டா இம்பல்ஸ்ன்னு சொன்னா அவன் பாட்டு போயிடுவான். அடிச்சு பிடிச்சு கூடாது. இம்பல்ஸ் அப்படின்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் அ பாடி ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம். லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் அ பாடி ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம். அதான் இம்பல்ஸ். பாருங்க, டெல்டி. டெல்டினா ஷார்ட் இன்டர்வல். லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஒரு ஆணி சுத்தி வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு தச்சர் தெரியும் உங்களுக்கு. மர வேலைகள்லாம் செய்வாங்க. ஸோ ஒரு ஆணி வைப்பாரு. 2 தட்டு தான் தட்டுவாரு. திடீர்னு அந்த ஆணி உள்ள ஓடி போயிடும். பார்த்துருப்பீங்க. அப்ப லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம். ஒருத்தவங்களை கன்னத்துல நம்ம அரையிறோம்னா உன் கை எங்க இருக்குன்னு பாரு, அவங்க கண்ணம் எங்க இருக்குன்னு பாரு. நீயே பாரு, நிறைய நீ இல்ல சினிமாக்கள்ல பார்த்துருப்பீங்க. ஓங்கி அரையும் பொழுது அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் டைம்குள்ளார உன் கை அவர் கன்னத்துல இருக்கும். ஸோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் அ பாடி ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம். என்னடா யூனிட் சார்? நியூட்டன் செகண்ட் சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி F ஈக்குவல் டு டெல் பி பை டெல் டின்னு படிச்சோம். இல்லைனா டிபி பை டிடி. டெல் பி வேணும்னா F இன்ட்டு டெல் டி. இந்த F இன்ட்டு டெல் டி இப்பதான் ஏதோ இம்பல்ஸ்ன்னு படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. அப்ப இம்பல்ஸுக்கும் மொமெண்டத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கா சார்? அப்போ இம்பல்ஸ் வேணும்னா சேஞ்ச் இன் மொமெண்டம். முதல்ல படிங்க. இதுதான் இம்பல்ஸ் மொமெண்டம் தியரம். இம்பல்ஸும் சேஞ்ச் இன் மொமெண்டமும் ஒன்று. தோ ப்ரூஃப் கொடுத்துருக்கேன் பாரு. இல்லைன்னா இன்னொரு டைம் சொல்லி தரவா? இம்பல்ஸ் வேணும்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் அ பாடி ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எஃப்க்கு பதிலா டெல் பி பை டெல் டின்னு படிச்சேன். டெல் பி வேணும்னா எஃப் இன்ட்டு டெல் டி. எஃப் இன்ட்டு டெல் டி தான் இம்பல்ஸ். அப்போ இம்பல்ஸ் வேணும்னா கண்டிப்பா அது சேஞ்ச் இன் மொமெண்டமா தான் இருக்கும். சேஞ்ச் இன் மொமெண்டம். இம்பல்ஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம். படிச்சிங்களா? இப்போ ஒரு ப்ராப்ளம் பாருங்களேன். மாஸ் ஆஃப் த பாடி 5 kg starts from rest. Final velocity
10 மீட்டர் per செகண்ட். ஃபைண்ட் த இம்பல்ஸ். எம் கொடுத்துருக்கீங்க, யூ கொடுத்துருக்கீங்க, வி கொடுத்துருக்கீங்க, இம்பல்ஸ் கேட்குறீங்க. இம்பல்ஸுக்கு எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா எஃப் இன்ட்டு டெல்டி தான். இங்கே டேட்டாவில் எஃப்ஐயும் காணும், டெல்டியும் காணும். எப்படி இந்த சம்ம போடுறது? இப்போ தான் படிச்சிங்க டிபின்ட்டு, இம்பல்ஸும் டிபியும் சேமு. அப்போ எம்மு வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது வி மைனஸ் யூ. உனக்கு தெரியுதானே, எம்வி மைனஸ் எம்யூ தான் டெல்பி. சேஞ்ச் இன் மொமெண்டம், ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். மாஸ் ஒரு 5, இது ஒரு 10 மைனஸ் 0, அப்போ 50 நியூட்டன் செகண்டு. நியூட்டன் செகண்டும் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸும் ஒன்று. தெரியுதா? இது இம்பல்ஸோட யூனிட்டு, இது மொமெண்டத்தோட யூனிட்டு. இப்போ தானே சொன்னேன் இம்பல்ஸும் மொமெண்டமும் ஒன்றுன்ட்டு. சார் நாங்கள் நம்ப மாட்டோம். நியூட்டனுக்கு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2 ஒரு எஸ், இவனோடது கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1. உனக்கு தெரிஞ்சிருக்கும், எஸ் பவர் -2 எஸ் பவர் +1. அதனால கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ். அப்போ இம்பல்ஸோட நியூட்டன் செகண்டும் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸும் ஒன்று. பை எஸ்ஐ யூனிட் கொஸ்டினில் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆட் ஒன்றுன்னு கேட்பாங்க. 3 பேர் யூனிட்டு மாற்றி மாற்றி ஒரே ஆள் யூனிட்டை கொடுத்துட்டு ஒருத்தவனை மட்டும் மாற்றி வச்சுருவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கொஷினை. யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டில் வரும் விச் ஆஃப் த ஃபாலோவிங் கரெக்டு, இல்லை விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆட் ஒன். எது இங்கே தனியாக நிற்குது, மற்ற 3 பேரும் ஒன்றா இருப்பாங்க, ஒன்று மட்டும் தனியாக இருக்கும். ரைட்டா? அந்த மாதிரி கொஷின் வரும்பொழுது கவனமாக எழுதணும். ஸோ இம்பல்ஸ் முடிச்சிருக்கோம், கிராஃப் கொஷின் முடிச்சிருக்கோம், இனர்ஷியா பற்றி பேசியிருக்கோம், அதுக்கப்புறம் ராக்கெட் ப்ராப்ளம் முடிச்சிருக்கோம். ராக்கெட் ப்ராப்ளம், கன்வேயர் பெல்ட் ப்ராப்ளம் இப்போ நம்ம மாடுல் அதிலே இருக்குது. கன்வேயர் பெல்ட் சம்மும் அதில் இருக்குது, ராக்கெட் சம்மும் அதில் இருக்குது. டேட்டாவை மட்டும் பார்த்து கரெக்டாக எடுத்துரு. dm/dt அப்படின்னா கிலோகிராம் பெர் செகண்டில் இருக்கும். மாஸ் எம்மு, வி. அப்போது ராக்கெட் சம்முனாலே v into dm/dt equal to mg. ராக்கெட் சம் மட்டும் இல்லை, கன்வேயர் பெல்ட் சம்மு, இந்த ஃபயர் சர்வீஸ் மேன் வச்சிருக்கிற வாட்டர் ஜெட் சம்மு, எதாக இருந்தாலும் இதான் ஃபார்முலா. எனக்கு தெரிஞ்சு dm/dt கொடுத்துட்டு v கேட்குறாங்க, v கொடுத்துட்டு dm/dt கேட்குறாங்க. இது ரெண்டு தான் மாற்றி மாற்றி சம்மு. ஏன்னா மாஸ் ஆஃப் த பாடி கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி சம்மை ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ரைட், ஒரே நிமிஷம். அடுத்தது ஃப்ரீ பாடி டயக்ராம் போயிடுமா? சௌமியா குட் ஈவினிங். ஒரே நிமிஷம். ராஜஸ்ரீ குட் ஈவினிங். இப்போ தான் பார்க்குறவங்க 2 பேருமே. ஏன் லேட்டு? ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். லேட்டா வந்தியம்மா? இல்ல சார், நான் ஃபர்ஸ்டே வந்துட்டேன். சென்னை ராஜஸ்ரீ இல்லம்மா, பாண்டி ராஜஸ்ரீ. ஓ சாரி சார். இல்ல பரவாயில்ல. ராஜஸ்ரீ ஒண்ணுதாம்மா? ஆமா சார். ஏன் லேட்டு? சார் கொஞ்சம் வெளில போயிருந்தேன் சார். கொஞ்சம் வெளில போயிருந்தியா? ரைட். லாஸ் ஆஃப் மோஷன் தெரியும் தானே ஆல்ரெடி? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் சார். கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா? ஏதோ ஃபாரினர்ஸ் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் தெரியுமாடான்னு கேட்டா அதுக்கு ரிப்ளை பண்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் சார்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. ரைட். ஸோ மற்றவங்க நினைக்கிறீங்க இதெல்லாம் ஒரு நகைச்சுவையா, கிளாஸ் எடுக்கிறத விட்டுட்டு வெட்டியாக கதை பேசிட்டு இருக்க தர்ஷனா தானே? லைட்டா பேசுறா, ஏதாவது பேசு. ரைட். FBD ஃப்ரீ பாடி டயக்ராம் டக்குன்னு பார்த்துருவோமா? FBD ஃப்ரீ பாடி டயக்ராம். இந்த வேகத்தில் போனால் நாளைக்கு இந்த லெசன் அடிஸ்டிக் போட்டலாம். பட் எனக்கு பிரச்சனை இல்லை, 2 கிளாஸில் முடிச்சு கொடுத்துருவேன். நீ படிக்கணும், உட்காந்து எழுதி பார்க்கணும், எல்லா ஃபார்ம்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், செம்ம முதல்ல போட்டு பார்க்கணும். ரைட்டா? இவ்வளோ வேலை இருக்குது. நாளன்னைக்கு ஃப்ரிக்ஷன் முடிச்சு கொடுத்துறேன். ஃப்ரிக்ஷன் ஒரே கிளாஸ் வேணும். ஸ்ருதி கேட்டிருந்தீங்களா ஃப்ரிக்ஷன்? புரியலப்ப. ஸ்ரீனிவாசா கொஞ்சம் வேகமா பேசுறா, எத்தனை டைம் சொல்லிட்டு இருக்கேன். சர்க்குலர் மோஷன் சார். சர்க்குலர் மோஷன் இது முடிச்சுட்டு தான். சர்க்குலர் மோஷன் ஒரே சர்க்குலர் மோஷனா நடத்த போறோம். எப்படின்னா மோஷன் இன் பிளேன்ல ஒரு சர்க்குலர் மோஷன் இருக்கும், லாஸ் ஆஃப் மோஷன்ல ஒரு சர்க்குலர் மோஷன் இருக்கும், வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் வந்து ஒர்க் எனர்ஜி பவர்ல இருக்கும். இந்த மூணுத்தையும் சேர்த்து ஒரே சர்க்குலர் மோஷனா நடத்திட்டா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். ஒர்க் எனர்ஜி பவர் முடிச்சுட்டு சர்க்குலர் மோஷன் நடத்துறேன். அப்படி அவசரமா வீடியோ வேணும்னா ஒரே சர்க்குலர் மோஷனா வீடியோஸ் இருக்கு, எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்கு, வேணா சென்ட் பண்ணி விடுறேன். ரைட் FBD ஒரு சிம்பிள் ஐடியா. ஃப்ரீ பாடி டயக்ராம் ஒரே ஒரு ஃபார்முலா. நேராக போய் ரைட்டில் திரும்ப நேராக போய் லெஃப்ட் போனீங்கன்னா உங்க கூட வந்துடும். இதுதான் ஃபார்முலா. இது ஃபார்முலாவான்னு கேட்காத, ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான வழியை தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன்.
தெரியுதா? அதான் சொல்றேன்ல, இன்னைக்கு அப்படியே பாயிண்ட்ஸா கொட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். எதையும் நான் யோசிக்கிறது இல்ல. யோசிக்காமலே அப்படி சரளமா வந்து விழுந்துட்டு இருக்கு. என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு காலையிலேருந்து கிளாஸ்ன்னு உயிர் எடுத்துட்டாங்க. இப்பவும் அதே ஆக்டிவ் இருந்துகிட்டே இருக்கு. ரைட். ஃப்ரீ பாடி டயக்ராம். டோட்டல் ஃபோர்ஸு இல்லைன்னா நெட் ஃபோர்ஸு. நெட் ஃபோர்ஸ் வேணும்னா ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஒரே ஃபார்முலா தான். நெட் ஃபோர்ஸ் வேணும்னா ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ரொம்ப அழகாக கற்றுக்கோங்க. அப்வர்டில் இருந்தால் ப்ளஸ்ஸு, டவுன்வர்டில் இருந்தால் மைனஸு, ரைட்டில் போனால் ப்ளஸ்ஸு, லெஃப்டில் போனால் மைனஸு. 10வது படிக்கும்போது உங்கள் மேக்ஸ் வாத்தியார் கிராஃப் சொல்லி கொடுத்துருப்பாரு. டே ரைட்டில் ப்ளஸ் எக்ஸுடா, லெஃப்டில் மைனஸ் எக்ஸு, மேலே ப்ளஸ் ஒய், கீழே மைனஸ் ஒய்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. அந்த ஐடியா தான். இதே ஐடியா தான் ரே ஆப்டிக்ஸில் சைன் கன்வென்ஷன்லேயும் வரும். பார்த்துருப்பீங்க. நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ரைட் பை. இங்கே பாருங்களேன், நான் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன் பாரு. இப்போது இந்த பாடி அது மாட்டு கம்முன்னு உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன, இந்த பாடி மேலே எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு கேட்டால் 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது சார். ஒன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, இன்னொன்று நார்மல் ஃபோர்ஸ். என்ன சார் இது? ஒரு வெயிட் மிஷினு, இந்த இடத்துல அந்த ரீடிங் பட்டன் இருக்கும். நீ அழகாக ஏறி இதில் நிற்கிற, இதான் உன்னோட கால்கள், நீங்கள் மேலே நிற்கிறீங்க. நிற்கும் பொழுது 50 kg காமிக்குதுன்னு வச்சுக்கேன். நீ இந்த மெஷின் மேலே கொடுத்தது ஆக்ஷன், இந்த மெஷின் உன் மேலே திரும்ப கொடுத்தது ரியாக்ஷன். அப்போது இந்த பாடி மேலே 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, எம்ஜி என். பாடி நகருதா? இல்லை. அப்போ என் மேலே இருக்கு ப்ளஸ் ஜே வெக்டார், எம்ஜி கீழே இருக்கு மைனஸ் ஜே வெக்டார். ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் 0. அப்போ n ஈக்குவல் டு எம்ஜி. நீ ஆக்ஷன் என்னவா கொடுத்தியோ அதே தான் ரியாக்ஷனாக இருக்கும். இது அப்படியே நீங்கள் ஒரு வெயிட் மிஷின் மேலே ஏறி நிற்கிற அந்த கான்செப்ட். நீங்கள் வெயிட் மிஷின் மேலே ஏறி நிற்கும் பொழுது வெயிட் ஆஃப் த பாடி டவுன்வர்ட், திரும்ப அந்த மெஷின் மேலே கொடுக்கறது நார்மல் ரியாக்ஷன். n ஈக்குவல் டு எம்ஜி, n ஈக்குவல் டு எம்ஜி. ஏன்னா பாடி நகரலை, அதனால ஆக்சலரேஷன் 0. இப்படி தான் எஃபிடி எழுத கற்றுக்கணும். சரி, இன்னும் எங்களுக்கு சரியாக புரியல, இன்னும் கொஞ்சம் நல்லா கிழிங்களேன். அதானே? இங்கே வா. ஒரு பாடி மாஸ் வந்து எம், எஃப்ன்ற ஃபோர்ஸ் கொடுத்து தேர் மாதிரி இந்த பக்கமாக இழுக்கிறீங்க. மேலே கீழே விட்டுரு. மொத்தம் இந்த பாடி மேலே 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஒன்று என் மேலே இருக்குது, எம்ஜி கீழே இருக்குது. பட் பாடி இந்த டைரக்ஷனில் போகிறதுக்கு யார் காரணம்? இந்த ஃபோர்ஸ் தான் காரணம். அப்போ நம்ம அதை மட்டும் பார்க்கலாம். ஆக்சலரேஷனோட டைரக்ஷன் இங்கே இருக்குது. நான் இது எப்படி எழுதுறேன்னு பாருங்களேன். நெட் ஃபோர்ஸ் வேணும்னா ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். சார் நெட் ஃபோர்ஸ் இங்கே ஒரு ஃபோர்ஸ் தான் சார் இருக்குது, எஃப். மாஸ் எஃப் வந்து ஐ வெக்டார், ஒத்துக்கிறீங்களா? ரைட் சைடில் போகுது ப்ளஸ் ஐ வெக்டார். ஆக்சலரேஷன் ரைட் சைடில் போகுது ப்ளஸ் ஐ வெக்டார். அப்போ எஃப் ஈக்குவல் டு எம்ஏ. ஐஐ போயிடுச்சு. எப்படி எழுத தெரியுதாப்ப? ஃபோர்ஸ் ரைட்டில் இருந்தால் ப்ளஸ்ஸு, லெஃப்டில் இருந்தால் மைனஸு. சரி, இன்னமும் எங்களுக்கு சரியாக புரியல. அப்போது இந்த கொஷினில் உனக்கு தெளிவாக புரிஞ்சிடும். யாராவது சொல்ல ட்ரை பண்ணுங்க, அப்போ தான் புரியும். இன்றைக்கி வேறு உங்களை நான் கொஷினே கேட்கல. எம்மு, இது எஃப் 1, இந்த இடம் F2. F1 தான் பெருசாக இருக்குது F2-வை விட. டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் இந்த பக்கமாக இருக்குது. இப்போ இதுக்கு யாராவது FBD சொல்ல முடியுமா? சும்மா ட்ரை பண்ணு, தப்பானா பரவாயில்ல. சொல்லுங்க, இதுக்கு FBD சொல்லுங்க. ஃப்ரீ பாடி டயக்ராம் சொல்லுங்க. F1 எங்கே இருக்குது, F2 எங்கே இருக்குது? வாயை தர. F1 எங்கே எழுதணும்? Sir, F1 minus F2 is equal to MA, sir. அதுதானே கேட்டுருங்க. F1 minus F2 equal to MA. கவனமாக கவனிங்க. F1 ரைட்டில் போகுது ப்ளஸ் ஐ. கரெக்டாக எழுதணும்னா இப்படி தான் எழுதணும். F1 ஐ வெக்டார். F2 லெஃப்டில் போகுது ப்ளஸ் F2 மைனஸ் ஐ வெக்டார் ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ். இங்கே எத்தனை ஃபோர்ஸ் இருக்கோ அதை லெஃப்டில் எடுத்துக்கோ. ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மாஸ். ஆக்சலரேஷன் ரைட்டில் போகுது, ஏ ஐ வெக்டார். இந்த ஐ இந்த ஐ இந்த ஐ காமன் எடுத்து கேன்சல் பண்ணலாம். இந்த மைனஸ் அப்படி இங்கே உள்ளே வந்துடும். அதனால F1 மைனஸ் F2 ஈக்குவல் டு எம்ஏ.
தெரியுதா? நீ தான் கத்துக்க ஆரம்பிச்சிட்டல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, ரைட்ல இருந்தா பிளஸ், லெஃப்ட்ல இருந்தா மைனஸ். அப்ப F1 மைனஸ் F2 ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். கத்துக்கிட்டீங்களா இப்ப? இப்ப டைம் என்ன கரெக்டா சொல்லுங்க. 6:53 சார். 6:53. ரைட் பே. இந்த ஒரு சம் பார்த்துருவோம். இப்போ நாளைக்கு 2 hours கிளாஸ் கண்டிப்பாக கொடுத்துறேன். இந்த தேர்ஸ்டே, ஃப்ரைடே, வெனஸ்டே இந்த 3 நாளும் அந்த 11th பசங்க இருக்கிறதுனால சரியாக அந்த டைமுக்கு அந்த கிளாஸ் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி 5:45லேருந்து 7 பிளான் பண்ணது, அதான் ரிலேட்டிவ் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டேன். நாளைக்கு 5:30லேருந்து ரெடி ஆயிரு. நாளைக்கு அந்த கிளாஸ்லாம் எதுவுமே கிடையாது, வேறு எந்த கிளாஸும் கிடையாது. மதியானம் 1.5 மணி நேரம் கிளாஸ் இருக்குது. அதோட 5:30 to 7:30 பிளான் பண்ணிங்கன்னா இந்த லெசனை நம்ம அப்படியே முடிச்சிடலாம். நடுவில் ஒரு சின்ன பிரேக் மாதிரி கொடுத்துடலாம், ஒரு 10 நிமிஷம் கூட கொடுத்துடலாம். ரைட்டா? பெரும்பாலும் நாளைக்கு யாரும் கிளாஸ் மிஸ் பண்ணாதீங்க. இப்போ இது எப்படி சார் எழுதுறது? இங்கே பாரு, இது கான்டாக்ட் பாடி M1 M2. இங்கேருந்து எஃப்ன்ற ஒரு ஃபோர்ஸ் நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பாடி செகண்ட் பாடி மேலே ஒரு நார்மல் ஃபோர்ஸை கொடுக்கும். செகண்ட் பாடி அகைன் ஃபர்ஸ்ட் பாடி மேலே இன்னொரு நார்மல் ஃபோர்ஸ் கொடுக்கும். கரெக்டாக? இதான ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். நான் உன் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தனோ அதே ஃபோர்ஸ் தான் திரும்ப நீ என் மேலே கொடுப்ப. டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் எஃப் எந்த பக்கமாக இருக்கோ அந்த பக்கமாக தான் இருக்கும். இப்போ பொறுமையாக கவனிங்க. இந்த ஒரு சம் M1 மட்டும் தனியாக எடுத்துக்கங்க. கொஞ்சம் பேசுங்க பே. M1 மேலே எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? எத்தனை ஃபோர்ஸ் M1 மேலே ஆன் M1? யார் யாரு? F and N sir. F, N. என்னோட டைரக்ஷன் இந்த பக்கம். மேலே இருக்கிற எண்ணை எடுத்துக்க கூடாது. மேலே இருக்கிற எண் வந்து M2 மேலே ஆக்ட் ஆகுது. மேலே ஆன், புரியுதா? இந்த M1 மேலே 2 ஃபோர்ஸ், ஒரு F, ஒரு N. உன்னை வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் போட்டு நெருக்குனா எப்படி இருக்கும்? கம்ப்ரெஸ் பண்ணா அந்த மாதிரி. டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் இந்த பக்கம். யாராவது இந்த டயக்ராமுக்கு FBD சொல்லுங்க. F எங்க இருக்கு, N எங்க இருக்கு, A எங்க இருக்கு, எந்த பக்கம் பார்க்குது பாரு. வாயத்தர. இந்த டயக்ராமோட Sir, FBD சொல்லு. F minus N. மைனஸ் N. ஈக்குவல் டு M1A. கரெக்டா? F ரைட்ல போகுது சார், N லெஃப்ட்ல போகுது. ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் M1A. செகண்ட் பாடியை பாருங்க. அப்படி செகண்ட் பாடியை மட்டும் கத்துக்கிற வரைக்கும் தனியா எழுதிப்பாரு. M2. இது மேல இந்த ஒரே ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது, N மட்டும் தான் ஆக்ட் ஆகுது. அப்ப N மட்டும் வேணும்னா M2A. கரெக்ட் தானே? ஏன்னா N ரைட்ல இருக்கு, A ரைட்ல இருக்கு, ரெண்டும் பிளஸ். இந்த N இந்த N போயிடும். அப்ப டோட்டல் ஃபோர்ஸ் வேணும்னா M1 பிளஸ் M2 இன்டு A. பெரும்பாலும் இந்த கான்டாக்ட் பாடியில கேட்க போறது A கேட்பாங்க, F by M1 பிளஸ் M2. இல்லைன்னா இந்த N கேட்பாங்க. N வேணும்னா இந்த ஏவை கண்டுபிடிச்சிருங்க. அந்த ஏவை கண்டுபிடிச்சிட்டு இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, N ஈக்குவல் டு M2A, அங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இந்த கான்டாக்ட் பாடி சம்மை பொறுத்த வரைக்கும் 2 சம் தான். ஒன்று ஆக்சலரேஷன், இன்னொன்று நார்மல். கான்டாக்ட் ஃபோர்ஸ், நார்மல் சொல்லக்கூடாது, கான்டாக்ட் ஃபோர்ஸ். கற்றுக்க முடியுதா? இதே மாதிரி 3 பாடி நம்ம எழுதணும். 3 பாடி எழுதிட்டிங்கன்னா நீங்கள் போயிடலாம். ஒரே நிமிஷம். 3 பாடி மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சொல்லு. இது பிளாக், ஃபர்ஸ்ட் பிளாக்கு, செகண்டு, தேர்டு. எஃப்ன்ற ஃபோர்ஸ் கொடுத்து அனுப்புகிறேன். M1, M2, M3. இப்போ என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் பாடி செகண்ட் பாடி மேலே ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ் N1. செகண்ட் பாடி திரும்ப ஃபர்ஸ்ட் பாடி மேலே அதையே தான் திரும்பி கொடுக்கும். செகண்ட் பாடி தேர்ட் பாடி மேலே ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ் N2. அகைன் தேர்ட் பாடி செகண்ட் பாடி மேலே ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ். டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன், டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன். இப்போ உனக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? M1 மேலே எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறாங்கன்னா Fம் N1 மட்டும். M2 மேலே ஆன் M2ல N1ம் N2 2 பேர் ஆக்ட் ஆகுறாங்க. M3ல N2 மட்டும். அப்படியே ஈக்குவேஷன் எழுதலாமா? உனக்கு தான் புரிஞ்சிருச்சு இல்லை?
அப்போ எஃப் மைனஸ் n1 ஈக்குவல் டு m1a, n1 மைனஸ் n2 ஈக்குவல் டு m2a, n2 ஈக்குவல் டு m3a. இதை மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா a கிடச்சிரும். எஃப் பை m1 ப்ளஸ் m2 ப்ளஸ் m3. உனக்கு தெரியுதா ஆக்சலரேஷன்னாலே டோட்டல் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ் தானே. ஆக்சலரேஷன்னாலே டோட்டல் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். எஃப் பை m1 ப்ளஸ் m2 ப்ளஸ் m3 கற்றுக்கிட்டீங்களா? இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, இந்த n2 மட்டும் வேணும்ப, எதுவாக இருந்தாலும் நீ ஏ தான் முதல்ல கண்டுபிடிக்கணும். அந்த ஏவை தூக்கிட்டு வந்து இங்கே வச்சிங்கன்னா n2 கிடச்சிரும். அந்த ஏவையும் இங்கே இருக்கிற n2வையும் அப்படியே பையில போட்டு எடுத்துக்கிட்டு இங்கே போனீங்கன்னா n1 கிடச்சிரும். உனக்கு புரியுதா? நிறைய ஈக்குவேஷன் மனப்பாடம்லாம் பண்ணக்கூடாது. ஏ கண்டுபிடிக்கணும், எஃபிடி எழுத தெரியணும், அந்த ஏவை தூக்கிட்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி அங்கேருந்து உங்களால் n1ஓ n2ஓ எஃப்ஓ எதுவோ கேல்குலேட் பண்ணணும். ரைட்டாக? பழைய வீடியோஸ்லாம் நிறைய சம் போட்டிருப்போம் அதில். இப்போ நம்ம அவசரமாக பேசிகிட்டு இருக்கோன்றதுனால கான்செப்ட் பேசியிருக்கேன். இங்கே இருக்கிற m1க்கு m2 m3லாம் வேல்யூ இருக்கும், எஃப்க்குலாம் வேல்யூ இருக்கும். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆக்சலரேஷன் கிடச்சிரும், n1 n2 கிடச்சிரும். ரைட்டா? கான்டாக்ட் பாடியோட முடிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரே கிளாஸில் நம்ம 40% ஆஃப் லெசன் எடுத்திருக்கோம். இன்னும் கனெக்டட் பாடி, புள்ளி, லாமிஸ் தியரம், ஈக்லிபிரியம், அது முடிச்சிட்டோன்னா லெசன் முடிஞ்சுது. அப்படியே அடுத்தது ஃப்ரிக்ஷன், வேறு டாப்பிக்கை நம்ம படிக்க போகிறோம். ஏன்னா ஃப்ரிக்ஷன் கொஞ்சம் டீட்டெயில்டாக படிக்கணும். அதனால் லாஸ் ஆஃப் மோஷன்னாலே அது கூட ஃப்ரிக்ஷனும் சேர்ந்தது தான். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஃப்ரிக்ஷனை மட்டும் தனியாக சொல்லித்தரேன், லாஸ் ஆஃப் மோஷன் 2 கிளாஸ் சொல்லித்தரேன்னு சொன்னேன். இன்றைக்கி ஆல்ரெடி இவ்வளோ முடிச்சிருக்கோம். இதை படிச்சுட்டு கான்செப்டை இன்றைக்கி தரவாக படிச்சுட்டு இந்த சம்மந்தப்பட்ட சம்மெல்லாம் நைட்டு கற்றுக்கிட்டிங்கனாலே ரொம்ப நல்ல விஷயம். இதுக்கான ப்ராப்ளம் பிடிஎஃப் ஆகாஷும் ஆலனும் ப்ளஸ் கான்செப்ட் பிடிஎஃப், தென் இதுக்கான ரெக்கார்டர் எல்லாமே உனக்கு வந்துடும் சீக்கிரமாக. லாஸ் ஆஃப் மோஷனை திரும்ப நல்லா படி. நமக்கு நேரம் நல்லா இருந்தால் 3 கேள்வி கேட்கக்கூடிய ஒரு லெசன் தான் அது. ஃப்ரிக்ஷனையும் சேர்த்து 3 கொஷின் கேட்பாங்க. இப்போ யோசிச்சுப்பார். அப் டு கிராவிடேஷன் வரைக்கும் 11 கேள்வி. அப் டு கிராவிடேஷன் வரைக்கும் 11 கொஷின். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? இப்போ 11 கொஷின் தூக்கிட்டு வந்துட்டா